பெரியார் குறித்து அவதூறு பேச்சு தொடர்பாக சீமான் மீது 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீமான் மீது 60 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக 60 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர், சேலம், மதுரை, தென்காசி, நெல்லை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. திராவிடர் கழகம், திமுக, தபேதிக, திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சீமான் மீது வழக்கு தொடுத்திருக்கின்றது. பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது தமிழ்நாடு முழுவதும் 60 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது தொடர்பான விவரம். முக்கியமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை பற்றிய அவதூறு பேசியதாக கடந்த 8ஆம் தேதி ஒரு வீடியோ என்பது வெளியானது. குறிப்பாக அவர் பேசிய அந்த கருத்துக்கள் என்பது பெரியாரை பின்பற்றுபவர்களுக்கும் அவரை தலைவராக கொண்டாடும் பல அமைப்பினருக்கும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இது தொடர்பாக கண்டனங்கள் என்பது தொடர்ந்து சமூக வலைதளத்திலும் நேரடியாகவும் உடனடியாக விருப்பு தெரிவித்தார்கள். குறிப்பாக நீலாங்கரையிலும் அவர் வீட்டிற்கும் சென்று தான் பெரியார் திராவிட கழகத்தினை சேர்ந்தவரும் பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த நிலையில் தான் இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சென்னையில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களின் தலைமையகத்திலும் புகார்கள் என்பது கொடுக்கப்பட்டன. பல்வேறு கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் இந்த புகார்களை அளித்தார்கள். தந்தை பெரியார் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் முக்கிய அமைப்பை சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் தனிப்பட்ட நபர்களும் பெரியாரை அவதூறாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தெரிவித்திருக்கிறார். இந்த புகார்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட காவல்துறை ஒவ்வொன்றின் மீதும் தற்போது அந்த வீடியோவை அடிப்படையாக வைத்து சட்ட ரீதியிலான ஆலோசனை பெற்று இந்த வழக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் 5க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் வழக்குகள் என்பது போடப்பட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் இது போன்று பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 60 வகையான வழக்குகள் போடப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து புகார்கள் வரும் பட்சத்தில் அதற்கேற்றவாறு சட்ட ஆலோசனைகள் பெற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.